ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு எப்படி கையால் மாவு பிசையாமல் ரொம்ப சாஃப்ட் சப்பாத்தி 2 நாள் ஆனாலும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஈவினிங் பண்ணது. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி மாவு எடுத்திருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 கப் மாவு எடுத்திருக்கேன்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ மாவு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அந்த 2 கப் மாவை என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக கொட்டிடாமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. இப்போது மாவு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே ஈவனாக ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எந்த கரண்டி, இந்த மாதிரி ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது எது வேணால், மரக்கரண்டி அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம கரண்டியோட ப்ரெஷரில் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுருங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒன்றா ஜாயின் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாவு தண்ணி போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நமக்கு நல்லா வந்து உருண்டு திரண்டு கரெக்டாக ஒன்றா வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக சூடு குறைய வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன் கிட்ட வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் அந்த ஹீட் எல்லாமே குறைஞ்சிரும். ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் குறைஞ்சிருக்கும். ஹீட் குறைஞ்சிருக்கப்போ மாவு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஃபோல்டுனா வந்து அந்த மாவு கீழே இருக்க மாவை மேலேயும் மேலே இருக்க மாவை கீழேயும் இதே மாதிரி 2-3 டைம் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால சப்பாத்தியில் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ரவுண்டாக தேய்ச்சாலும் சரி, உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லேயராக நல்லா சாஃப்டாக வரும். இது நீங்கள் யூஸ்வலாக செய்கிற மெத்தடுக்குமே இந்த மாதிரி மாவை டக் பண்ணி இப்போ செய்கிறப்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, மாவை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு, எனக்கு வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. நான் எடுத்துருக்க தண்ணி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து நமக்கு தேவையான அளவு டிவிஷனாக பிரித்து எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து இதை மொத்தமாக உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். நீங்கள் வந்து புதுசாக இப்போ சப்பாத்தி பிகினஸாக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஓவல் ஷேப்பில் இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உருண்டை வந்து ஒரே மாதிரி வரும். கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த உருண்டையில் அதிகமாக கிராக் விழுகாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து கிராக்லாம் விழுகாது. உருண்டை வந்து நல்லா ஒரே ஈவனாக சரிசமமாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு டிவிஷனுக்கு பிரிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சைஸாக வேணும்னா சின்னது, கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசு. ஓரளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக பூரி சைஸ்க்கு எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்த உருண்டைகளை கையால் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற மெத்தடில் மாவு வந்து நம்ம அதிகம் காய விடக்கூடாது. மாவை என்ன பண்ணிடணும்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஈரமாக இருக்க கிளாத்து டக்குன்னு மூடி ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைய ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவை தொட்டுக்கோங்க, லைட்டாக மாவு தொட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் தொட்டுக்க வேணாம், மாவே லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ரவுண்ட் ஷேப்பில் வேணுமோ அது, இல்லைனா அந்த 4ஆக மடித்து சில பேர் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் வந்து இது ரவுண்டாக போட்டிங்கன்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். அதனால் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து காய விட்டுறாமல் ஒரு துணி போட்டு மேலே மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து இது காயாமல் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இதை எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கல்லை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். சப்பாத்திக்கு எப்பயுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கல்லை காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்பாத்தியாக ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு 2 தடவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்தோடனே திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு 4 செகண்ட் ஒரு சைடு விடணும், அடுத்த செகண்ட் ஒரு 4 செகண்டு. அதுக்கப்புறம் அதோட ஓரங்களில் எல்லாம் இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி போடுறப்ப நல்லா வந்து ஃப்ளஃபி ஆகிடும். அந்த மாதிரி ஒன்ஸ் ஃப்ளஃபி ஆகிடுச்சுனாவே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது பாருங்கள், அப்படியே வந்து உங்களுக்கு ஓரங்களில் அமுத்தி விட்டோம்னா இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக வருதுன்னு. இன்னுமே உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும்னா அடுப்பை வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் சொன்னதை செய்யுங்க. இப்போ செகண்ட் சப்பாத்தி இதுவும் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு 4 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். திருப்பி அடுத்த சைடு, இதுக்கு வந்து ஆயிலே தேவையில்லை, ஒரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுக்கு தேவைப்படாது. எண்ணெயே இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக செஞ்சிடலாம். இப்போ வந்து 2வது சைடு திருப்பி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க. இது மாதிரி நீங்கள் அமுத்தி விடுறப்ப உங்களுக்கு திருப்பி போடுறப்ப எல்லா சைடுமே வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஈவனாக ஒரு மாதிரி நல்லா குண்டாக வரும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ஒன்ஸ் அப்படி ஃப்ளஃபியாக வந்துருச்சுனாவே வந்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. ஸோ வீட்டில் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் ஃபுல்கா டைப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், ஃப்ராசன் சப்பாத்தி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.